شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وإمام المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த பதிவில் وَلَنْ يُخْلِفَ اللَّهُ وَعْدَهُ, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் தன்னுடைய வாக்கை மீறமாட்டான். அன்பானவர்களே, ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த நம்பிக்கையில் பல விஷயங்கள், பல நம்பிக்கைகள் உள்ளடங்கும். இந்த அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ்தான். இதில் ஆட்சி அதிகாரம் செய்பவன் அல்லாஹ்தான். நினைத்ததை நாடியதை செய்து முடிக்கக்கூடிய தன்மை உள்ளவன் அல்லாஹ். அடக்கி ஆள்பவன் அல்லாஹ். எல்லா ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அல்லாஹ் ஒருவருக்கு தீமையை நாடிவிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ஒருவருக்கு நலனை நாடிவிட்டால் யாரும் அந்த நன்மையை தடுத்து விட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லமை மிக்கவன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், யாவற்றின் மீதும் ஆற்றல் படைத்தவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ருபூபியத்தை, ரப்பாக இறைவனாக அல்லாஹ்விடத்தில் என்ன தன்மைகள் இருக்கிறதோ அந்த தன்மைகளையும் நாம் என்ன செய்கிறோம்? நம்பிக்கை கொள்கிறோம். ஆக அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த நம்பிக்கையில் அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய மகிமை என்று அல்லாஹுடைய தன்மைகளையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் மீது நம்முடைய இந்த ஏகத்துவ நம்பிக்கை என்பது பரிபூர்ணமாகும். அந்த வகையில் அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வை குறித்து மிக உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம்தான், அல்லாஹ் தான் கொடுத்த வாக்கை மீற மாட்டான். எப்படி மீற முடியும்? வாக்கு மீறுவது என்பது என்னது? ஒருவருடைய இயலாமையை அல்லது ஒருவர் தன்னுடைய வாக்கில் பொய்யானவராக இருந்தார் என்பதை தான் சுட்டிக்காட்டும். நான் ஒரு வாக்கை உங்களுக்கு தந்துவிட்டு அந்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னிடத்தில் இயலாமை இருக்கிறது. சொன்ன வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் நாடினாலும் விரும்பினாலும் அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி என்னிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இது ஒரு காரணம். வாக்கை நிறைவேற்றாமல் போவதற்கு முக்கிய காரணம் இயலாமை. வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசை இருந்தும், முயற்சி இருந்தும் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது, இயலாமல் போய்விட்டது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன? கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போவதற்கு அந்த வாக்கு கொடுக்கும் பொழுதே அந்த வாக்கு கொடுக்கக்கூடியவர் தன்னுடைய அந்த வாக்கில் பொய்யனாக இருந்தார். எனது வாக்கு கொடுத்த பிறகு அவருடைய எண்ணங்கள் மாறிவிட்டது. கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டாம் என்று எண்ணங்கள் மாறிவிட்டது. ஆக அன்பானவர்களே, இந்த வாக்கு கொடுப்பதில் பொய்யனாக இருப்பதோ அல்லது பிறகு பொய்யனாக மாறிவிடுவதோ இது ஒரு அடிப்படை காரணம் வாக்கு மீறுவதற்கு. அதே போல இயலாமை, அதை செய்து முடிப்பதற்கான சக்தி இல்லாமல் போதும் ஒரு அடிப்படை காரணம். இந்த காரணங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அறவே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாக்கில் உண்மையானவன். மேலும் அவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வை யார் வந்து தடுக்க முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை யார் நிறுத்த முடியும்? அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாக்கை மீற மாட்டான் என்று உறுதியாக நம்புவது, அது அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமையை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய தன்மையுள்ள ஓர் இறைவன் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையை சுட்டி காட்டுகிறது.
அல்லாஹ் கொடுத்த வாக்கில் நமக்கு லேசான சந்தேகம் வந்தாலும், அல்லாஹ் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற மாட்டானோ என்கிற சந்தேகம் வந்தால், அது அல்லாஹ் மீது நம்முடைய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய குறையை சுட்டி காட்டுகிறது, பிரச்சனையை சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, இந்த காயிதா, இந்த விதிமுறை, அல்லாஹ் தன் வாக்கை ஒருபோதும் மீற மாட்டான் என்பது அல்லாஹ் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அன்பானவர்களே, இந்த காலத்தில் இந்த உம்மத் எந்த நிலைகளில் வாழ்ந்து வருகிறதோ, இந்த நிலைகளுக்கு அல்லாஹுடைய இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது மிக வலுவான தொடர்பு கொண்ட ஒரு விஷயமாகும். நினைக்கிறார்கள் இவ்வாறு இந்த உம்மத்துடைய நிலை மாறி மாறி வருகிறது. சில சமயம் இந்த உம்மத்து மிகைத்தவர்களாக இருக்கிறார்கள், சில சமயம் இந்த உம்மத்தின் எதிரிகள் அவர்களை மிகைத்து விடுகிறார்கள். இப்படி மாறி மாறி வரக்கூடிய இந்த நிலைகள் எல்லாமே ஏதோ அல்லாஹுடைய கண்ட்ரோலுக்கு வெளியே நடக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சுன்னத், அல்லாஹுடைய வழிமுறைக்கு மாற்றமான விஷயம் என்பதாக நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, இதுதான் அல்லாஹுடைய சுன்னத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைகளை மாற்றி மாற்றி கொண்டு வருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களை என்ன செய்வான்? மாற்றி மாற்றி கொண்டு வருவான். சில சமயம் இந்த உம்மத் மேலோங்கி இருக்கும், காரணம் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய ஈடுபாடு மார்க்கத்தில். சில சமயம் இந்த உம்மத்தை எதிரிகள் மிகைத்து விடுவார்கள், காரணம் இந்த உம்மத்துடைய ஈமானின் பலவீனம், மார்க்கத்தை விட்டு அவர்களுடைய தூரம். ஆக இந்த உம்மத்துடைய மார்க்கம் தொடர்பான நிலையை பொறுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த உம்மத்துடைய நிலைகளை இந்த உலகத்திலே மாற்றி மாற்றி கொண்டு வருவான். இதுதான் அல்லாஹுடைய சுன்னத். ஒரே நிலையில் இந்த உம்மத்து இருக்க மாட்டார்கள். ஆக இந்த உம்மத்துடைய பொருளாதார ரீதியான விஷயங்கள், சமூக ரீதியான விஷயங்கள் அல்லது ஆட்சி அதிகாரம் தொடர்பான விஷயங்களும் ஒரே நிலையில் இருக்காது. இந்த உம்மத் எப்படி ஈமான் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடந்து கொள்ளுமோ அதுக்கு ஏற்ப இந்த உம்மத்துடைய நிலைமைகளும் மாறும். இதுதான் அல்லாஹுடைய சுன்னத் ஆகும். அல்லாஹ் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான் என்கிற இந்த பகுதி இருக்கிறது. வலை யுக்லிஃப் அல்லாஹு வஅதஹு. இது எந்த கான்டெக்ஸ்டில், எந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இறுதியா அல்லாஹ் இதை சொல்கிறான் என்றால், காஃபிர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அழைப்பை ஏற்க மறுத்து இஸ்லாத்தின் பால் தூதர்கள் அழைத்த பொழுது அந்த தூதர்களை பொய்யாக்கி அவர்களுடைய அழைப்பை நிராகரித்து மாறாக கேலி கிண்டல் செய்வது, பரிகாசம் செய்வது என்றெல்லாம் பல குற்றங்களை செய்தார்களோ, அது தொடர்பாக பேசும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான். என்ன அர்த்தம் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஇயுகذிபூக ஃபகத் கذبت قبلهم قوم نوح وعاد وثمود وقوم ابراهيم وقوم لوط. நபியே முஹம்மதே, உங்களை இந்த காஃபிர்கள் பொய்யாக்குகிறார்கள், பொய்ப்பிக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு முன் சென்ற தூதர்களையும் சத்திய தூதர்களையும் முன் சென்ற சமுதாய மக்கள் இப்படிதான் பொய்யாக்கினார்கள். அந்த அடிப்படையில் இதற்கு முன்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பொய்யாக்கினார்கள். ஆத் என்கிற கூட்டம் ஹூத் அலைஹிஸ்ஸலாமை பொய்யாக்கினார்கள். சமூத் என்கிற கூட்டம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை பொய்ப்பித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பொய்யாக்கினார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் லூத் அலைஹிஸ்ஸலாமை நிராகரித்தார்கள். ஆக இது புதிய விஷயம் கிடையாது. இப்படிதான் ஒவ்வொரு காலத்திலும் நடந்திருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது, வயஸ்தஅஜிலூனக பில் அஸாப். இந்த காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய அஸாபை அது சீக்கிரமாக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை சீக்கிரமாக வர வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். வலை யுக்லிஃப் அல்லாஹு வஅதஹு. அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான். அஸாபை சீக்கிரமாக வேண்டுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நபிமார்களை பார்த்து இவர்கள் என்ன செய்வார்கள்? நீங்கள் உண்மையான தூதராக இருந்தால் அஸாபை கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். இந்த காஃபிர்கள் நிராகரிக்கும் பொழுது தூதர்மார்கள் சொல்வார்களே, நீங்கள் இப்படியே நிராகரித்தால் அல்லாஹ்வுடைய வேதனை வரும் என்று அந்த நேரத்தில் சொல்வார்கள். சரி, நீங்கள் உண்மையானவராக இருந்தால் அந்த அஸாப் வரட்டுமே, பார்க்கலாம் என்று சொல்வார்கள். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வுடைய அஸாபை சீக்கிரமாக வர வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அப்படி வந்துவிட்டால் வல யுக்லிஃப் அல்லாஹு வஅதஹு, அல்லாஹ் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான்.
وَإِنَّ يَوْمًا عِندَ رَبِّكَ كَأَلْفِ سَنَةٍ مِمَّا تَعُدُّونَ. நிச்சயமாக உமது இறைவனிடம் ஒரு நாள் என்பது இந்த ஹஷருடைய நாள் என்பது நீங்கள் எண்ணி பார்க்கக்கூடிய 1000 வருடங்கள் போன்றதாகும். وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ أَمْلَيْتُ لَهَا وَهِيَ ظَالِمَةٌ ثُمَّ أَخَذْتُهَا وَإِلَيَّ الْمَصِيرُ. இதற்கு முன்பும் ஒரு ஊர் மக்கள், ஒரு சமூகம், அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறான்? அவகாசத்தை தருகிறான், திருந்துவதற்கு நேரத்தை தருகிறான். ஆனால் அந்த நேரம் முடிந்து விட்டால், அந்த அநியாயக்காரர்களுக்கு அந்த அவகாசம் கொடுக்கப்பட்ட அந்த நேரம் முடிந்து விட்டால் அடுத்து அல்லாஹ்வுடைய அதாப் வரும். அல்லாஹ்வுடைய அதாப் அவர்களை பிடித்து கொண்டால் அடுத்தவர்களால் என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. அடுத்தவர்கள் மிக மோசமான இருப்பிடம் ஆகிய நரகத்தை நோக்கிதான் அவர்கள் திரும்பி செல்ல வேண்டும். அல்லாஹ்வை நோக்கிதான் அவர்கள் திருப்பப்படுவார்கள். ஆக அதே போல்தான் இந்த காஃபிர்களுடைய நிலைமையும். இவர்களும் இதே போல் தொடர்ந்து நிராகரித்தால் அல்லாஹ் அவர்களுக்கு நேரத்தை தருவான், அவகாசம் தருவான். இந்த அவகாசம் முடிந்து விட்டால் அல்லாஹ்வுடைய அதாப் நிச்சயமாக வரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். நாம் ஏற்கனவே சொன்னது போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தூதராக இருந்தால் அவர் அடிக்கடி எச்சரிக்கை செய்யும் பொழுது சொல்வாரே, அல்லாஹ்வுடைய அதாப் வரும், திரிந்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை வரும், திரிந்து விடுங்கள் என்று. அந்த அஸாப் வரும் என்று என்ன செய்வார்கள்? பரிகாசம் செய்யும் விதத்திலே கேட்பார்கள். அதற்கு சில உதாரணங்கள் பாருங்கள். மக்கத்து காஃபிர்கள், குறைஷியர்கள் சில பேர் ரசூலை பார்த்து சொன்னார்கள், மக்கத்து காஃபிர்கள், யா அல்லாஹ், இன் கான ஹாதா ஹுவல் ஹக் மின் இந்திக, முஹம்மது கொண்டு வந்த இந்த மார்க்கம் தான் உன்னிடத்தில் சத்திய மார்க்கமாக இருந்தால், ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமா, நம் மீது மழையாய் வானத்திலிருந்து கற்களை பொழிவாயாக. அவ் இத்தினா பிஅஸாபின் அலீம், அல்லது இது அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நோவினை தரும் வேதனையை கொண்டு வருவாயாக. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல். என்ன துவா, என்ன பிரார்த்தனை செய்திருக்க வேண்டும்? யா அல்லாஹ், இதுதான் உன்னிடத்திலிருந்து வந்த சத்திய மார்க்கமாக இருந்தால் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, அதை ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்றுதானே துவா செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர்களுடைய பிரார்த்தனையே பாருங்கள், யா அல்லாஹ், முகம்மது சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் தான் உன்னிடத்திலிருந்து வந்த சத்திய மார்க்கம் என்றால், அடிக்கடி இவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது போல் நம் மீது அஸாபை, வேதனை அனுப்புவாயாக என்று துவா செய்கிறார்கள். அதே போல இன்னொரு உதாரணம், வயகூலூன, இந்த காஃபிர்கள் சொல்கிறார்கள், மதா ஹாஸல் ஃபத்ஹு இன் குன்தும் ஸாதிகீன், அடிக்கடி நமக்கு அஸாப் வரும், உங்களுக்கு வெற்றி வரும் என்று சொல்கிறீர்களே, அது எப்போது நடக்கும்? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அது எப்போது நடக்கும்? நமக்கு அஸாப் எப்போது வரும், உங்களுக்கு எப்போது வெற்றி வரும் என்று துணிச்சலாக இவ்வாறு கேட்பார்கள் மற்றும் பரிகாசம் செய்யும் விதத்திலே கேட்பார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஅம்லைது லில் காஃபிரின், நான் காஃபிர்களுக்கு அவகாசம் தந்து இருக்கிறேன், அவ்வளவுதான். இதேபோல் இவர்கள் ஆட்டம் போடட்டும், குதிக்கட்டும், இவர்களுக்கு நான் அவகாசம் தந்திருக்கிறேன். அந்த அவகாசம் முடிந்து விட்டால் அல்லாஹ் வாக்களித்த அந்த அஸாப் நிச்சயமாக வரும், உலகத்தில் வரும். சில பேர் இந்த உலகத்தில் தப்பித்தாலும் மறுமையில் அல்லாஹ் வாக்களித்த அந்த அஸாப் நிச்சயமாக வந்தே தீரும். அல்லாஹ்வுடைய அந்த வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது, அல்லாஹ் வாக்கை மீற மாட்டான் என்று இந்த கான்டெக்ஸ்ட், இந்த ஒரு பின்னணியில் தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இங்கு யஸ்தஅஜிலூனக, அவர்கள் அவசரப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதாரி', பிரசன்ட் மற்றும் ஃபியூச்சர் டென்ஸ் இப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறான். இந்த விஷயத்தை அவர்கள் திரும்ப திரும்ப செய்வார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக. இது ஒரு முறை சொல்லவில்லை நபியை பார்த்து, மாறாக பல முறை இந்த காஃபிர்கள் துணிச்சலாக இந்த அஸாப் எப்போது வரும், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த அஸாபை கொண்டு வாருங்கள் என்று அடிக்கடி சொல்வார்கள். ஆக காஃபிர்கள் எப்படி பரிகாசம் செய்கிறார்கள் என்று அந்த காஃபிர்களுடைய நிலையை சொன்ன பிறகுதான் அல்லாஹ் இறுதியான சொல்கிறான், அல்லாஹ் வாக்களித்த அந்த அஸாப் நிச்சயமாக வரும், அல்லாஹ் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறை விசுவாசிகளுக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆம், இவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை அல்லாஹ் பார்க்காமல் இல்லை, அல்லாஹ் அலட்சியமாக இல்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த வாக்கு நிச்சயமாக வரும் என்று இது இறை விசுவாசிகளுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு பின்னணியில் வலன் யுக்லிஃப் அல்லாஹ் வஅதா, அல்லாஹ் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான் என்று சொல்லி இருந்தாலும் அந்த பின்னணி என்ன? இப்படி ஆட்டம் போடக்கூடிய இந்த காஃபிர்களுக்கு அஸாப் தருவது என்கிற குறிப்பிட்ட ஒரு பின்னணியில் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும்
அந்த வார்த்தை பொதுவானதுதான். வலை யுக்லிஃபல்லாஹு வஅதஹு என்பது பொதுவான ஒரு சட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு காயிதாவை சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஆக எல்லா நிலைகளுக்கும் இந்த வார்த்தை, இந்த விதிமுறை பொருந்தும். அல்லாஹ் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான். அல்லாஹுடைய இந்த வாக்கு காஃபிர்களுக்கு அசாப் தருவது என்கிற வாக்கு மாத்திரமல்ல அன்பானவர்களே. அல்லாஹுடைய வாக்கை நாம் என்ன செய்யலாம்? உலக வாழ்க்கை தொடர்பாக அல்லாஹ் கொடுத்த வாக்குகள். இரண்டாவதாக மறுமை வாழ்க்கை தொடர்பாக அல்லாஹ் கொடுத்த வாக்குகள் என்று பிரிக்கலாம். சரி, உலக வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வாக்குகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹுடைய வாதா, அல்லாஹுடைய வாக்கு என்பது உலக வாழ்க்கை தொடர்பாக எப்படி இருக்கலாம்? ஒன்று, வாழ்க்கையில் வரக்கூடிய முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், அதில் பொறுமையாக இருந்தால் அல்லாஹுடைய உதவி வரும் என்றெல்லாம் பல வாக்குகள் இருக்க இல்லையா? நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் தக்வாவோடு நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி தருவான் என்று அல்லாஹ் நம்முடைய துன்பங்கள், துயரங்களில் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்கிற வாக்குகளை தந்திருக்கிறான். அதில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் வாக்கை மீற மாட்டான். ஆம், அந்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு ஒரு நேரத்தை வைத்திருப்பான். அதுவரை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அல்லாஹ் மீது ஆதரவு கொள்ள வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும், நிராசை அடையக்கூடாது. இதுதான் நம்முடைய கடமை. அல்லாஹுடைய வாக்கு வர வேண்டிய நேரத்தில் வரும், அதுவரை பொறுமையாக இருப்பது, பொறுமையோடு ஆதரவு கொள்வது. அதே போல அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் இறை விசுவாசிகளுக்கு காஃபிர்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அது தொடர்பான வாக்குகள். நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் நிச்சயமாக இந்த காஃபிர்களுக்கு அதாபு தருவான். இந்த வாக்கை குறித்தும் இறை விசுவாசிகளுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் வாக்கை மீற மாட்டான். அதே போல மறுமை என்று எடுத்துக்கொண்டால் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதும் அல்லாஹுடைய வாக்கு. அல்லாவை நிராகரித்து, மார்க்கத்தை நிராகரித்து, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு நரக நெருப்பு, நரக வேதனை உண்டு. இதுவும் அல்லாஹுடைய வாக்கு. ஆக அல்லாஹுடைய வாக்கு எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான் என்பதில் மிக உறுதியான நம்பிக்கை, கடுகளவு அதில் சந்தேகம் இல்லாத விதத்திலே மிக உறுதியான நம்பிக்கை இறை விசுவாசிகளாகிய நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பும் பொழுது, நாடும் பொழுது அல்லாஹ்வை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹுடைய நாட்டத்தில் தலையிடுபவர்கள் யாரும் கிடையாது. ولكن الشأن في تحقق العباد بفعل الأسباب المتعلقة بما وعد الله به. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தன்னுடைய வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவான். ஆனால் அதற்கு என்ன நிபந்தனைகளோ அதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொர்க்கம் உண்டு என்று வாக்களித்து விட்டான். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வது, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. இந்த நிபந்தனைகளை நாம் பூர்த்தி செய்தால் அல்லாஹ் தன்னுடைய வாக்கை பூர்த்தி செய்வான். இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலும் நம் மீது என்ன பொறுப்பு என்பதை பார்த்து நாம் அதை நிறைவேற்றினால் அல்லாஹ் தன்னுடைய வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவான். பெரும்பாலும் அன்பானவர்களே, அல்லாஹ் நன்மையான விஷயத்தை வாக்களித்தால், சொர்க்கம் உண்டு என்று வாக்களித்தால் அதை வஅத் என்பதாகவும், தீமையான ஒரு விஷயத்தை, அதாவது இப்படி செய்தால் உங்களுக்கு நரக வேதனை இருக்கிறது என்று இந்த வாக்கு கொடுத்தால், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதத்தில் அதை வஈத் என்றும் சொல்வார்கள். வஅத் என்று சொன்னால் ஹைருக்கு, வஈத் என்று சொன்னால் ஷர்ருக்கு என்பதாக பிரித்து சொல்வார்கள். அந்த வகையில் தான் முஅ்தஸிலா என்கிற ஒரு கூட்டம், அவர்களும் தன்னுடைய ஒரு அடிப்படையை சொல்வார்கள், அல் வஅது வல் வஈத். அதாவது நம்பிக்கை கொண்டு பெரும் பாவங்களை தவிர்த்து வாழ்ந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்கிற வாக்கு வஅத். நம்பிக்கை கொள்ளாமல் அல்லது நம்பிக்கை கொண்ட பிறகும் பெரும் பாவங்கள் செய்தால் அத்தகையவர்களுக்கு நிரந்தர நரகம் இருக்கிறது என்கிற அந்த எச்சரிக்கை வஈத் என்று சொல்வார்கள். சொர்க்கம் உண்டு என்று சொன்னால் வஅத், நரகம் உண்டு என்கிற அந்த எச்சரிக்கை வஈத் என்று பிரித்து சொல்வார்கள். ஆனால் இந்த நூல் ஆசிரியர் சொல்கிறார்கள், இப்படி பிரித்து சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. வஅத் என்பது பொதுவான வார்த்தை, வாக்கு என்பது பொதுவானது. நன்மையை அல்லாஹ் வாக்களித்தாலும் வஅதுதான், உங்களுக்கு நரகம் உண்டு என்று வாக்களித்தாலும் அதுவும் வஅதுதான் என்பதாக சொல்கிறார்கள். ஆம், ஒரு கவிதையில் ஒருவர் இரண்டு வார்த்தைகளை வித்தியாசப்படுத்தும் விதத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அது என்ன கிடையாது, இரண்டிலும் வித்தியாசம் உண்டு என்பதற்கான ஆதாரம் ஆகாது. முகமது அமீன் ஷன்கீத் என்கிற மார்க்க அறிஞர், அவர் அத்வா உல் பயான் என்கிற ஒரு தஃப்சீரை தொகுத்திருக்கிறார்.
மிகப்பெரிய மார்க் அறிஞர், மிகப்பெரிய முஃபஸ்ஸிர். அவர்கள் குர்ஆனில் வந்த சில வசனங்களை மேற்கோள் காட்டி வஅத் என்பது பொதுவானது, சொர்க்கத்தின் வாக்கும் வஅதுதான், நரகத்தின் வாக்கும் வஅதுதான் என்பதாக சொல்கிறார்கள். அதை தான் குறிப்பிடுகிறார். உதாரணம், குல் அஃபஉனப்பிஉகும் பிஷர்ரின் மின் ஸாலிகும் அன்-நார் வஅதஹ அல்லாஹு அல்லதீன கஃபரு வபிஸல் மஸீர். நரகத்தை குறித்து அல்லாஹ் வாக்களிக்கும் பொழுது வஅத என்றுதான் சொல்கிறான். ஆக அது பொதுவான வார்த்தை என்பதுதான் அந்த கூற்றின் சாரம்சம். இவ்வாறு பல உதாரணங்களை முன்வைத்து இமாம் ஷன்கீத்தி அவர்கள் ஷர் இருந்தாலும் சரி, தீமை, ஹைர் நன்மையாக இருந்தாலும் சரி, இரண்டு விதமான வாக்குக்கும் வஅத வஅத என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இது மொழி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்ததாக சொல்கிறார்கள், ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கை மீறமாட்டான் என்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களில், இறை விசுவாசிகளுடைய உள்ளங்களில் ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும், நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். அதேபோல் காஃபிர்கள் இவர்கள் என்னதான் ஆட்டம் போட்டாலும் இவர்களுக்குரிய நேரம் வரும் பொழுது அல்லாஹ் விடமாட்டான் என்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களிலே அதிகரிக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்ததாக அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹுத் போர் சம்பந்தமாக சொல்லும் பொழுது, நீங்கள் எதிரிகளை அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு உஹது களத்திலே அழிக்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய வாக்கை உண்மைப்படுத்தி காட்டினான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போல ரூம் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இங்கு வாக்கை மீறமாட்டான் என்பதை சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் உலக வாழ்க்கையை, வெளிப்படையான உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஆகிரத்தை விட்டு அலட்சியத்தில் இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் வாக்கை மீறமாட்டான் என்று சொன்னவுடன் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்வதை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நாம் உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை புறக்கணித்து போவதுதான் அல்லாஹுடைய வாக்கை நம்மால் அடைய முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவான், ஆனால் அந்த வாக்குக்கு நாம் உரிமையாளர்களாக மாறாமல் போவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை புறக்கணித்து உலகத்தில் கவனம் செலுத்துவது. ஆக நிபந்தனைகளை நாம் பூர்த்தி செய்யாமல் போகும் பொழுதுதான் அல்லாஹுடைய வாக்கை நாம் அடையாமல் போகிறோம். மற்றபடி அல்லாஹ் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றக்கூடியவன் என்பதை தான் அடுத்த இந்த பகுதியிலே குறிப்பிடுகிறார்கள். ஆம், இங்கு ஒரு விஷயத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. என்னவென்றால், சில வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய வாக்கு நிறைவேறும் என்பதில் ஏதோ உள்ளங்களில் ஒரு தளர்வு ஏற்படுவது போல், ஒரு நெருடல் ஏற்படுவது போல் சில வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அதற்கு என்ன பொருள் என்பதை அடுத்தவர்கள் விளக்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் அப்படியே சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுக்கு முன் சென்ற இறை விசுவாசிகளுக்கு என்ன சோதனைகள் வந்ததோ அப்படிப்பட்ட சோதனை இன்னும் உங்களுக்கு வரவில்லையே. அவர்களுக்கெல்லாம் கடுமையான சோதனைகள், துன்பங்கள் வரும். அந்த கடுமையான சோதனைகளுக்கு மத்தியில் தூதரும் சரி, அவரோடு இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களும் சரி, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று சொல்வார்கள். ஆக இந்த வசனத்தில் ஒரு விதத்தில் பார்த்தால் அல்லாஹுடைய உதவி வராது, அல்லாஹ் தான் உதவி செய்வதாக சொன்னானே, இன்னும் வரவில்லையே என்று சொல்வது போல் இந்த வாசகம் அமைந்துள்ளது. அதே போல இன்னொரு வசனம், அன்பானவர்களே, ரசூல்மார்களை காஃபிர்கள் பொய்யாக்கும் பொழுது இந்த மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று அவர்கள் நிராசை அடையும் பொழுது, நம்பிக்கை இழக்கும் பொழுது நம்முடைய உதவி அந்த ரசூல்மார்களுக்கு வந்தது, நாடியவர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், காப்பாற்றுகிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக இந்த இடத்தில் நபிமார்கள் ஏதோ நம்பிக்கை இழந்தது போல் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இதற்கு என்ன பொருளாக அன்பானவர்களே? இறை விசுவாசிகளுடைய உள்ளங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்கு நிறைவேறுமா என்கிற ஒரு சந்தேகம் வந்துவிடும். அப்படி கிடையாது. மாறாக நம்முடைய ஈமான் என்பது நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப சில சமயம் கூடும், சில சமயம் குறையும், இல்லையா? அப்படி இருக்க சில சமயம் அல்லாஹ் மீது மிக உறுதியான நம்பிக்கை, ஈமான் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படும். சில சமயம் சில வெளி காரணங்கள் காரணமாக அல்லது நம்முடைய செயல்பாடுகள் காரணமாக ஈமான் என்பது குறையும். அப்படி சில சமயம் பலவீனம் அடையும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி எப்போது வரும் என்கிற வார்த்தைகள் வரலாம்.
ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்கு மீது நம்பிக்கை கிடையாது, அப்படியல்ல அர்த்தம். நம்பிக்கை உண்டு, ஆனால் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் சீக்கிரமாக வர வேண்டுமே என்கிற அந்த எதிர்பார்ப்பில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். சில சமயம் ஈமானுடைய பலவீனம் ஏற்பட்டால் இப்படிப்பட்ட சில வார்த்தைகள் வரலாம், அல்லது சீக்கிரமாக அந்த உதவி வர வேண்டுமே என்று அவசரம் காட்டும் பொழுது இத்தகைய வார்த்தைகள் வரலாம். ஆக ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்போதும் ஒரே நிலைமையில், ஈமான் என்பது ஒரே நிலைமையில் இருக்காது, மாறாக மாறி மாறி வரும் இல்லையா, மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கிறது. மற்றபடி அன்பானவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளில் சந்தேகம் வந்துவிடும் என்பதாக நாம் இந்த வசனங்களுக்கு பொருளை எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், இங்கு பொதுவான முஸ்லிம்களை விடுங்கள், இறை விசுவாசிகள், இங்கு நபிமார்கள் குறித்தும் அல்லாஹ் அப்படி சொல்கிறான். ஆக அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது ஆதரவு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய சமயத்திலே வரக்கூடிய வார்த்தைகளாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் அன்பானவர்களே, அத்தகைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாம் என்ன கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அத்தியாயத்தில், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், இந்த அநியாயக்காரர்கள் என்ன செய்கிறார்களோ அதை குறித்து அல்லாஹ் அலட்சியமாக இருக்கிறான் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ணிவிட வேண்டாம். அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், இன்னமா யுஅக்கிருஹும், அல்லாஹ் அவகாசம் தருகிறான். அதிகப்படியான அவகாசம் என்னது, கியாமத் வரை, அவர்களுடைய மௌத் வரை, அடுத்து அவர்களுக்கு விசாரணை உண்டு, வேதனை உண்டு. ஆக அல்லாஹ் அவகாசம் தருகிறான், இவர்கள் எங்கும் தப்பித்து செல்ல முடியாது. அன்பானவர்களே, எதிரிகள் சூழ்ச்சி செய்கிறார்கள், எதிரிகள் நம்மை நசுக்குகிறார்கள், அல்லாஹ் பார்க்கவில்லையா, அல்லாஹ் ஏன் உதவி செய்யாமல் இருக்கிறான் என்கிற சிந்தனைகளுக்கு நாம் இடமே தரக்கூடாது. என்ன யோசிக்க வேண்டும், என்னதான் இந்த காஃபிர்கள் இந்த உலகத்தில் ஆட்டம் போட்டாலும், இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அசாபை நாடவில்லை என்று சொன்னாலும், ஒரு பேச்சுக்கு கியாமத்தில் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் விடத்தில் போய் மாட்டதானே போகிறார்கள், அங்கு அவர்களுக்கு நரகத்தின் வாக்கு உறுதியானது தானே என்கிற அந்த சிந்தனைகளை நாம் கொண்டு வந்து தன்னுடைய ஈமானை, அல்லாஹ் வாக்குறுதிகளை மீற மாட்டான் என்கிற அந்த நம்பிக்கையை வலுவாக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காஃபிர்கள் அவர்களுடைய சூழ்ச்சிகளை குறித்து பேசும் பொழுது, ஃபலா தஹ்ஸபன்னல்லாஹ முக்லிஃப வஅதி ரசூலா, அல்லாஹ் தன் ரசூல்மார்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி விடுவான் என்பதாக நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம். நிச்சயமா அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவன். ஆக அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாக்குகளை நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னுதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சௌர் குகையில் இருந்தார்கள். எதிரிகள் சௌர் குகை வாசல் வரை வந்து விட்டார்கள், ரசூலை கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில். அபூபக்கர் பதற்றம் அடைந்தார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படவில்லையே. சொன்னார்கள், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் பயப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு உறுதியான அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்கள். அல்லாஹ் தான் ஹிஜ்ரத் செய்யும்படி சொன்னான், அல்லாஹ் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான் என்கிற நம்பிக்கை தானே. அதேபோல் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், இரவோடு இரவாக பனி இஸ்ரவேலர்களை அழைத்து நீங்கள் செல்லுங்கள் என்று. எகிப்தை விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அழைத்து சென்றார்கள். ஒரு கட்டத்தில் போய் பார்த்தால் முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய படை. பனி இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள், ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படவில்லையே. என்ன சொன்னார்கள், இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். ஏன் இந்த உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் தான் சொன்னான், அல்லாஹ்வுடைய வாக்கு அது, நீங்கள் அழைத்து செல்லுங்க, நான் காப்பாற்றுவேன் என்று. அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான் என்கிற உறுதியான நம்பிக்கை. அன்பானவர்களே, நம்முடைய உள்ளங்களில் இப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏற்பட வேண்டும். துன்பங்களில் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகு இலகு என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான், அந்த இலகு வரும். அல்லது உம்மத்துக்கு வரக்கூடிய முசீபத் என்று எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களை சும்மா விடமாட்டான், இது அல்லாஹ்வுடைய வாக்கு, நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவன், இது அல்லாஹ்வுடைய அழகிய தன்மை. ஷைத்தானே சொல்கிறான், நாளை மறுமை நாளே சொல்வான் மக்களை பார்த்து, இன்னல்லாஹு வஅதக்கும் வஅதல் ஹக், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான், அது சத்திய வாக்கு. வஅத்துக்கும் ஃபஅக்லஃப்துக்கும், நான் வாக்களித்தேன், ஆனால் நான் வாக்கு மீறிவிட்டேன். ஷைத்தானுடைய தன்மை, பொய்யான வாக்கு கொடுப்பான், அந்த வாக்கை மீறி விடுவான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒவ்வொரு வாக்கும் உண்மையானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கை நிறைவேற்றுபவன். வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ், அல்லாஹ்வை விட வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவன் யாரும் கிடையாது.
இறுதியாக ஒரே ஒரு உதாரணம். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். அநேகமாக தொடர்ந்து மழை இல்லாமல் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. மழை வேண்டி தொழுகைக்காக போகும் பொழுது அல்லது போய் வந்த பிறகோ பல நாட்கள் டேப்பில் தண்ணீர் வரவில்லை. அது ஏதோ சரி செய்கிறார் அந்த அறிஞர். யாரும் வந்து கேட்கிறார், தண்ணீரே வரவில்லை, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்க, நிச்சயமாக வரும், மழை பெய்யும், காரணம் நாம் தொழுது விட்டோமே அல்லது தொழ போகிறோமே. எவ்வளவு அல்லாஹ் மீது நம்பிக்கை பாருங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகளை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். ஆம், அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதிகளை அடைவதற்கு அடியார்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்பதை பார்த்து அந்த நிபந்தனைகளை நாம் பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும். அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதிகளை மீறுபவன் அல்ல. வலை யுக்லிஃபல்லாஹு வஅதஹு. அடுத்ததாக சொல்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவி செய்வதாக சொல்லும் பொழுது, அல்லது காஃபிர்களை நிச்சயமாக அழிப்பான், அல்லாஹ் காஃபிர்களிடத்தில் பழி வாங்குவான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, முஸ்லிம்கள் நினைச்சக்கூடாது, தன் புறத்திலிருந்து அதற்கு ஒரு நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ளக்கூடாது. இன்னும் 10 வருடத்தில் அல்லாஹ்வுடைய பேர் உதவி வரும், இன்னும் 5 வருடத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்றெல்லாம் நினைச்சக்கூடாது. ஒரு நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ளக்கூடாது. அது எப்போது வரும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான், அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஆனால் எப்போது வரும் அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய அந்த வாக்கு நிறைவேறுவதாக ஒவ்வொரு தனிப்பட்ட இறை நம்பிக்கையாளரும் பார்க்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. சில பேர் அந்த வாக்கு நிறைவேறுவதை கண்கூடாக பார்ப்பார்கள், சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலும் போகும். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவான். ஆக தன் புறத்திலிருந்து ஒரு நேரத்தை நிர்ணயிக்க கூடாது. சில பேரை நாம் பார்க்கிறோம், கஸாவிலே, பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் அநீதி இழைக்கப்படும் பொழுது, அவர்களை கொன்று குவிக்கும் பொழுது, குறிப்பாக குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஈவு இல்லாமல் இரக்கம் இல்லாமல் இந்த அநியாயக்காரர்கள் கொல்லும் பொழுது, அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கட்டும், அல்லாஹ் அல்லது அவர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய லஅனத்தை இறக்கட்டும். ஈவு இரக்கம் இல்லாமல் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவிக்கும் பொழுது சில முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், இதை நபிகள் நாயகம் சொன்ன சில கியாமத்துடைய அடையாளங்களோடு சேர்த்து, இந்த அடையாளம் பூர்த்தியாகிவிட்டது, இன்னும் சில நாட்களில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுவார், இந்த கஷ்டமெல்லாம் போய்விடும் என்பதாக சில ப்ரெடிக்ஷன், சில முன்னறிவிப்பு சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்படிலாம் செய்யக்கூடாது, உறுதியாக இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதில் பலவீனமான முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? இப்படியெல்லாம் மக்கள் இன்னும் சில வருடங்கள் தான் என்று சொல்வதை கேட்கும் பொழுது, அல்லாஹ் நன்கறிந்தவன், இது சில வருடங்களில் இந்த கஷ்டங்கள் போய்விடுமா அல்லது இன்னும் இந்த சோதனை பல வருடங்களுக்கு நீடிக்குமா, அல்லாஹ்க்கு தானே தெரியும். அப்படி பல வருடங்கள் இன்னும் அந்த சோதனை நீடித்தால் பலவீனமான ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பது, அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பது என்கிற அந்த நம்பிக்கை என்பது பலவீனம் அடைந்துவிடும். நிராசையை நோக்கி அவர்கள் செல்வார்கள். என்ன உதவி வரும் என்று எதிர்பார்த்தும் வரவில்லையே என்று விரக்தி அடைய, நிராசை அடைய இது ஒரு காரணமாக அமைந்துவிடும். ஆக யாரும் நினைக்கக்கூடாது, இன்னும் சில வருடங்கள், இன்னும் 10 வருடங்கள், அதற்குள் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து அதற்குள் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்றெல்லாம் தன் புறத்திலிருந்து ப்ரெடிக்ஷன் எல்லாம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய வாக்கு வரும், இன்றோ அல்லது நாளையோ நிச்சயமாக வரும் என்று அல்லாஹ்வுடைய வாக்கை நம்ப வேண்டும். ஆனால் தன் புறத்திலிருந்து அதற்கு ஒரு நேரத்தை நிர்ணயிக்க கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்வதோடு அல்லாஹ் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவான். அதற்கு முன்பாக நாம் நம்முடைய கடமை என்னவோ நாம் அதை செய்வோம். நம்முடைய கடமை என்ன? கொள்கை, சத்திய கொள்கையை அறிந்து அதை மக்களுக்கும் எடுத்துரைத்து அதில் உறுதியாக இருப்பது, அதை நோக்கி மக்களை அழைப்பது, அந்த கொள்கையின் அடிப்படையில் அமல் செய்வோம், பாவங்களை தவிர்ப்போம், ஒரு சுத்தமான ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்குவோம், ஈமான் அடிப்படையில் தன்னை பலப்படுத்திக் கொள்வோம், வெளிப்படையாகவும் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு என்ன தேவையோ அதையும் செய்வோம் என்று நம்முடைய கடமை என்னவோ அதை செய்வதில் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே நமக்கு உணர்த்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால். அல்லாஹ்வுக்கு உதவி என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு நம்முடைய உதவி தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு உதவி என்பது
நாம் நம்பிக்கை கொள்வது, அமல் செய்வது, பாவங்களை தவிர்ப்பது, இதுதான் நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உதவி. நாம் அல்லாஹ்வுக்கு இவ்வாறு உதவி செய்தால் யன்சுர்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. யன்சுர்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஆனால் அதற்கு ஷர்த் என்ன, கண்டிஷன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது தமக்கு தாமே நீங்கள் உதவி செய்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு அமல் செய்து ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவது, சத்தியத்தை பரப்புவது, நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது, இதுதான் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது, மார்க்கத்துக்கு உதவி செய்வது. இப்படி செய்தால்தான் அடுத்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஒய்சப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான இந்த பாதையிலே நிலைத்திருக்க செய்வான். ஆக தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு உம்மத்தோ அல்லாஹ்வுடைய இந்த ஷர்த்துகளை, கண்டிஷன்ஸை நாம் பூர்த்தி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி வரும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்காகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களிலே இப்போது நாம் பார்த்த இந்த ஈமானை அதிகப்படுத்தி தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்குறுதிகளை அடைவதற்கு நம்மீது என்ன கடமையோ அந்த கடமைகளை சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.